ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் கருவாடு வறுவல் சாதம் செஞ்சேன். ஸோ அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஏன்னா இந்த கருவாடு வறுவல் சாதத்துக்கு இருக்கிற டேஸ்ட்டு வேறு எதுக்குமே வராது. ஸோ கருவாடு வறுவல் சாதம் பற்றி இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனி இம்பார்ட்டண்ட் சமையல் டிப்ஸ் ஆர் உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் இது எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கருவாடு வறுவல் சாதம் அப்படிங்கிறதுக்கு வாழை மீன் துண்டு கருவாடு அது வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். சமைச்சிங்கன்னா சாஃப்டாகிடும், பிரிஞ்சு போகாது, முள்ளாக சாதத்தில் தட்டுப்படாது. ஓகேயா? ஸோ மற்ற எந்த கருவாடு வாங்கினீங்கனாலும் முள்ளாக பிரிஞ்சு போயிடும். இதெல்லாம் சும்மா எங்கள் வீட்டு தெருமுனையில் இருந்த கடையில் ஒரு பாக்கெட் 5 ரூபா, ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு சொல்லிட்டு டெஸ்டிங்காக வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்டிங்காக வாங்கினது. ஸோ இந்த கருவாடெல்லாம் வாங்கிடுறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின கருவாடை என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எடுத்துக்கிட்டேன். அந்த முழுசாக இருக்குது பாருங்கள், மீன் மாதிரி முழுசாக இருக்குல்ல, அந்த கருவாட்டில் இருக்கிற ஃபின்ஸு இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். அன்வான்டாக இருந்ததெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கருவாடையே துண்டு கருவாடு மாதிரி பீசஸ் ஆக்கிக்கிட்டேன். அப்புறம் அந்த முழுசாக எவ்வளோ கருவாடு எங்கிட்ட இருந்துச்சோ அதை நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஜஸ்ட்டு 1 மினிட்டு தான் விடணும். தண்ணி வெதுப்பாக இருக்கணும், கொதிக்க வேகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. வெதுப்பாக இருக்க தண்ணியில் 1 மினிட் போட்டு நல்லா அந்த உப்பு போகிற அளவுக்கு அலசி கருவாட்டை எடுத்துக்கணும். என்னை மாதிரி நீங்கள் ரொம்ப நிமிஷம் விட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் விட்டுட்டு வெங்காயம் உரிக்க உட்காந்துட்டேன். அது நல்லா ஊறி போச்சு, நல்லா பொறப்போதான்னு உதுந்து போச்சு கருவாடு. ஓகேயா? அதுதான் அதுக்கு அடுத்த தட்டில் இருக்க கருவாடு வந்து உதுந்து போயிருக்கு. அப்புறம் கருவாட்டுக்கு யூஸ்வலாக சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் ஃபுல் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையே என்னால் உட்காந்து உரிக்க முடியல. ஸோ அதனால் நல்ல பெரிய பல்லாரி வெங்காயம் 3, கொஞ்சம் அளவுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். கணிசம் கிடைக்கணும், ருசி கிடைக்கணும்னா போட்டுக்கலாம். சின்னதாக 2 தக்காளி, நிறைய பட்டை மிளகா. ஆக்சுவலாக பச்சை மிளகா இருந்தால் போட்டுக்கலாம், பச்சை மிளகா இல்லைன்னா பட்டை மிளகா. ஓகேயா? நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை மிளகா எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தை பூரா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு போதும், அந்த அளவுக்கு போதும். அதையும் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வெங்காயத்துக்கூடயே சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் விடுங்க, நாட் ரீஃபைண்ட் ஆயில். நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் உண்டெண்ணவே விட்டுக்குங்க, கொஞ்சம் நிறையாவே விட்டுக்குங்க. ஓகே, இடையில சேர்த்துனா நல்லா இருக்காது. நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போடுங்க. இந்த பட்டை மிளகா அது என்ன சொல்கிறது, காம்பை உடைச்சிட்டு 2 உடச்சி வச்சுக்கோங்க. பட்டை மிளகாயை போடுங்க, அது நல்லா வெடிக்கும். வெடிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. அந்த வெங்காயத்தையும் நீங்கள் எப்படி வதக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி மாதிரி வந்து அதுக்கப்புறம் அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமும் அந்த வெங்காயம் இருக்க சுவடே தெரியாமல் நல்லா சுருங்கிடணும். அது எப்படி சொல்கிறது, நம்ம போட்ட வெங்காயம் எவ்வளோ போட்டிருக்கோன்னு நமக்கு தெரியும். அந்த அளவு இல்லாமல் அந்த எண்ணெயிலே வதங்கி அது சுருங்கிடணும். அது பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் தான் கருவாட்டில் உப்பு போடணும். ஓகேயா? கொஞ்சமாக உப்பு போடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜூஸி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தக்காளி வந்து இதில் வந்து நம்ம தட்டி மசிக்க முடியாது, ஸ்மாஷ் பண்ண முடியாது. தக்காளியை நல்லா வதக்க தான் செய்யணும். ஜூஸியாக வதக்கினதுக்கப்புறம் எப்படி ஸ்டேஜுக்கு வரணும்னா, தக்காளி தோல் மட்டும்தான் தெரியணும், வெங்காயம் இருந்த இடமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதங்கி ஒன்று மண்ணா கலக்கிற அளவுக்கு வதக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கருவாட்டையும் அது தலையில் தூக்கி கொட்டுங்க. கருவாட்டையும் கொட்டிட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறமா அப்போ டேஸ்ட் உப்பு பாருங்கள், உப்பு பத்துச்சு பத்தலைங்கிறத பொறுத்து உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கள், கருவாட்டை போட்டதுக்கு அப்புறமா கருவாடெல்லாம் அந்த நீங்கள் வச்சுருக்கீங்களே வெங்காயம் தக்காளி வதக்கல், அதுக்குள்ளே வச்சு அந்த என்ன நம்ம ஒழிச்சு வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சு மேலே ஃபுல்லாக அந்த தக்காளி வெங்காயத்தை வச்சு நல்லா பில்ட் பண்ணிடுங்க. அது தக்காளி வெங்காயத்துக்குள்ளே கருவாடு தெரியக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. ஸோ தட் கருவாடு அந்த ஈரப்பதத்தில் நல்லா வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சா போதும், வெந்துடும் அதுலேயே. அதுக்கப்புறமா மூடி வச்சதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு கருவாட்டை ஒரு நிமிஷம், அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், வெந்துருச்சா இல்லையாங்கிறது. வெந்துருச்சு அப்படின்னு தெரியும் போது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெங்காயமும் தக்காளியும் இருந்த சுவடே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு 1 மணி நேரம் மெர்ஜாகி வதங்கி இருக்கணும். அதுக்குள்ளே கருவாடு நல்லா
வதங்கிடணும். ஸோ அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தனியாக தெரியும். அதே மாதிரி வெங்காயம் வதக்கும் போதும் வெங்காயம் வதங்குதுங்கிற ஸ்மெல், அந்த ப்ரௌனிஷ் அதில் அப்போ நல்ல ஸ்மெல்லு வரும். ஓகே, அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் கருவாட்டையும் போட்டிருக்கீங்க இல்லையா, கருவாடு, வெங்காயம், அந்த கருவேப்பிலை, பட்டை மிளகாய், இது எல்லாமே ஸ்மெல்லு சேர்ந்து சூப்பராக வரும் அந்த கருவாட்டு வறுவலில். ஸோ அந்த ஸ்மெல்லு வரும்போது நல்ல உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அந்த வறுவல், எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு தனியாக வருது. அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, சாதம் ஒரு சைடு குக்கரில் வச்சுருந்துருப்பீங்களா, அந்த சாப்பாடையும் ஆஃப் பண்ணியிருந்துருப்பீங்க. கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் வெயிட் எல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ சாதம் உங்களுக்கு தயிருக்கு வேணுமோ அந்த சாதம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற சாதம் எல்லாம் அந்த வறுவலில் போட்டுருங்க. ஏன்னா நான் வந்து காலையிலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து செஞ்சேன். ஓகேயா, வறுவல் சாதம். ஸோ ஒரு 2 டைம்ஸுக்கு வேணும் அப்படின்னா அந்த மீதி குக்கரில் இருக்க சாதத்தெல்லாம் போட்டு அந்த வறுவலில் பெரட்டுங்க. வறுவலில் பெரட்டும் போதும் கருவாடு துண்டு உடஞ்சிடக்கூடாது. சாதத்தோடு பெரட்டும் போதும் நடுவில் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காதுங்க. என்னால் கேமரா வச்சுட்டு கிண்ட முடியல, அதனால் 2 நிமிஷம் 2 செகண்டு கூட நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. கட் பண்ணிவிட்டு மொபைலை தூக்கி வச்சுட்டு அந்த வடைச்சட்டியோட காது இருக்கும்ல, அந்த காதை பிடிச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி தான் நீங்கள் கிண்டணும். ஓகேயா, நடுவில் கிண்டக்கூடாது. சிமெண்ட்டு கலக்கிற மாதிரி இப்படியெல்லாம் கிண்டக்கூடாது. கிண்டினீங்கன்னா கருவாடு துண்டு உடஞ்சி போயிடும். சுற்றி அந்த சர்க்கம்ஃபரன்ஷியலாக தான் கிண்டணும். கருவாடை கிண்டும் போது கிண்டிட்டு அடியிலேருந்து மேலே பரட்டி விடணும். அப்படி கிண்டினீங்கன்னா கருவாட்டு துண்டு உடையாது. அந்த வெங்காயம் தக்காளி தாளித்தோம்ல, அதுவும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் சாதத்தில் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டில் உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அந்த சாப்பாட்டில் உப்பு சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சாப்பிட்டு பாருங்கள், தெரியும்ல. ஓகே, விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா சாப்பாட்டில் திருப்பி உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டுங்க. ஓகே, கிண்டிட்டு நல்லா சுட சுட அமர்த்தி இறக்கி வச்சுருங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா, இப்போ நான் கிண்டியிருக்கிறதுல என்ன சாதம், இதுக்கு டபுள் மடங்கு நீங்கள் போட்டிங்கனாலும் சாப்பிட்ருவீங்க சாப்பாடை. ஸோ நான் வந்து காலையிலையும் கருவாடு சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டேன், மத்தியானமும் கருவாடு சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டேன். ஸோ வண்டர்ஃபுல். எனக்கு பத்தாத மாதிரியே இருந்துச்சு எவ்வளோ சாப்பிட்டாலும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா கருவாட்டு வறுவல் சாதம் வந்து ஒரு அண்டா சாதம் இருந்தாலும் எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாமல் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டு இருக்கேன். அம்மா செய்கிறப்போ பச்சை மிளகா போடுவாங்க, தக்காளி போட மாட்டாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, எண்ணெய், கருவாடு, இது மட்டும்தான் இருக்கும். அதில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம், ஆனால் எந்த பொடியும் தயவு செஞ்சு போடாதீங்க. இந்த இன்டர்நெட்டில் எல்லாம் சமையல் மற்றவங்க பண்ணுறதுலாம் நான் பார்த்துருக்கேன். மிளகாத்தூள் போடுவாங்க, அதாவது வர மிளகாத்தூள், சில்லி பவுடர் போடாதீங்க. அதெல்லாம் நல்லா இருக்காது ருசி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இன்னொரு அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். until then bye.